குட் மார்னிங். மீண்டும் ஒரு முறை அவருடைய கிருபையினால உங்கள் மத்தியில் நான் பேசுறதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய கிருபை என்றைக்கும் நமக்குள்ள பெருகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு செகண்டும் அவரை அறிகிற அறிவில் நானும் நீங்களும் வளர்ந்துருக்கிறோம். அதற்காக கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வார்த்தை தான் நாளுக்கு நாள் எங்களை விடுதலையாக்குச்சு. ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் நாம் அவருடைய வார்த்தையில புதிய புதிய காரியங்களை, மனுஷனுக்கு எட்டாத காரியங்களை, எனக்கும் உங்களுக்கும் எட்டாத காரியங்களை அவருடைய கிருபை தான் நமக்கு அறிவிக்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், மொத்தத்துல அவருடைய ஐஸ்வர்யம் அவ்வளவுக்கா இருக்கு. கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம் அவ்வளவுக்கு நம்முடைய ஆவி ஆத்மாவை இன்னும் அதிகமாக பலப்படுத்துகிறது. ஆமென். ஸோ இன்றைக்கு நான் enter into his rest, அதாவது அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசியுங்கள். கடவுளுடைய இளைப்பாறுதலில், கிறிஸ்துவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசியுங்கள். enter into his rest, enter into God's rest. இது நான் முன்னே பேசியிருந்தாலும் திரும்ப மறுபடி உங்கள் மத்தியில நான் பேசுகிறேன். இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது என்பது today, not tomorrow, not next week, not the next month. Today is your salvation. இன்றைக்கே உங்களுடைய ரட்சணிய நாள், நாளைக்கல்ல. ஸோ இன்றைக்கு அநேகர் நாம சிந்திக்கக்கூடும், ரட்சிப்பு அதனுடைய முழுமை, கிறிஸ்து நமக்கு அந்த முழுமையை தந்திருக்கிறார். அவருடைய சகலதையும், அங்கே ஒன்றையும் மறைக்காம சகலதையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஸோ டுடே, இன்றைக்கு நீங்க அவருடைய இளைப்பாறுதல்ல, ஸோ உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா கிறிஸ்துவுக்குள்ள சேர வேண்டிய இடத்துல இன்றைக்கே, இப்பொழுதே உங்களோட ஆத்மா அவருக்குள்ள இளைப்பாறும். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் தான் ரட்சிப்பினுடைய தேவ பலன். இன்றைக்கு நம்முடைய ஆத்மா இன்றைக்கே கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாறணும் என்று சொன்னா சுவிசேஷம் தான் ரட்சிப்பினுடைய பலன். அதனாலதான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ இன்றைக்கு நமக்கு நம்மளுடைய ஒரு மனுஷனுக்கு தேவை அவனுடைய ஆத்துமா கிறிஸ்துவின் ஆவியில, அல்லது நாம தொலைந்ததான அந்த இடம், தொலைந்ததான அந்த இளைப்பாறுதலை எப்ப நம்முடைய ஆத்மா பெருகுதோ அன்றைக்குத்தான் அவனுக்கு ரட்சணிய நாள். ஆமென். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள அன்றையில இருந்துதான் அவன் கிறிஸ்துவினால வருகிற ஒவ்வொரு பெனிஃபிட்டையும், அந்த இளைப்பாறுதலினால வருகிற ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரிக்க போறான். ஸோ இதனாலதான் நான் தொடர்ந்து பேசுறேன். ஸோ இந்த இளைப்பாறுதல் இன்றைக்கு அநேகர் புரிஞ்சொல்ல கூறும், இந்த இளைப்பாறுதல் பரலோகத்துல போய் கிடைக்கிறதாக அநேகர் நீங்க விசுவாசிக்க கூடும், அநேகர் இதைத்தான் நீங்க காத்து கொண்டிருக்க கூடும். ஆனா இளைப்பாறுதல் என்பது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா இன்றைக்கு இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்டு நாம விசுவாசிக்கிற பொழுது, நீங்களும் பரிசுத்த ஆவிக்குள்ள, அல்லது கடவுளுக்குள்ள, அல்லது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடிச்ச கிரியைகளில நீங்களும் இளைப்பாறுகிறோம். ஸோ இந்த இளைப்பாறுதல் இந்த பொசிஷன்ல இருந்துதான், இந்த நிலைமையில இருந்துதான் நீங்களும் இந்த பூமியில கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம். இதற்கு மேலதான் நாம் என்ன செய்கிறோம்? கட்டப்பட்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடிச்ச கிரியைகளில், அல்லது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடிச்ச ரட்சிப்பில தான் நீங்களும் இளைப்பாறி, அந்த இளைப்பாறுதல்ல இருந்துதான், அந்த நிச்சயத்துல இருந்துதான், அந்த அசைக்கப்படாத அஸ்திபாரத்துல இருந்துதான், அந்த ஸ்தலத்துல இருந்துதான் நாம் என்ன செய்கிறோம்? நாம நடக்கிறோம் என்பதை இன்றைக்கு நீங்க இந்த வார்த்தையினூடாக புரிஞ்சு கொள்ளுங்க.
அல்லது யாராவது நீங்க இன்னும் கிறிஸ்துவனுடைய இளைப்பாறுதல்ல உங்களோட ஆத்மா பிரவேசிக்கலையேண்டா, இன்னும் பிரவேசிக்கலையேண்டா, டெஃபினெட்லி நீங்க தான் இந்த வசனத்தை கேட்கணும். தயவு செய்து நம்முடைய ஆத்மா இங்கே இப்பொழுதே இந்த சரீரத்தில் இருக்கிற பொழுதே உங்களுடைய ஆத்மா என்ன செய்து கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாறும். அவர் செய்து முடிச்ச கிரியைகள் கடவுளுக்குள்ள உங்களோட ஆத்மலை. இதுதான் விசுவாசம். இதுக்குள்ள பிரவேசிக்கிறது தான் கஷ்டம். நீங்க இதுக்கு பிரவேசிச்ச பிறகுதான் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். இதற்கு விசுவாசம் நமக்கு தேவைப்படுது. ஆமேன். விசுவாசம் நமக்கு தேவைப்படுது. அந்த விசுவாசத்தை நான் பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தையில தான் அந்த விசுவாசமே இருக்கிறது. ஸோ நம்ம வார்த்தையை நாம கேட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது விசுவாசம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமேன். ஸோ அப்ப ஆண்டவருடைய இளைப்பாறுதல், கடவுளுடைய இளைப்பாறுதல் அல்லது கிறிஸ்துனுடைய இளைப்பாறுதல் இப்பவே உங்களுக்கு. இதைத்தான் நான் வசனங்களின் ஊடாக நாம் பேச போறோம். இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு 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 சப்ஜெக்ட். ஆமேன். இது மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதை நான் எபிரேயர் 4ல் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அநேகர் இந்த இளைப்பாறுதலை பிரசங்கிக்கிறார்கள், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இந்த இளைப்பாறுதலை இப்ப நீங்க அனுபவிக்கலாம். கிறிஸ்துனுடைய இளைப்பாறுதலை, கடவுளுடைய இளைப்பாறுதலை நீங்க இப்ப அனுபவிக்கலாம். ஆசீர்வாதத்தை இப்ப நீங்க அனுபவிக்கலாம். பரலோகத்தை இப்ப நீங்க அனுபவிக்கலாம் என்பதை நீங்க புரிஞ்சு கொண்டாலும் இதுதான் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். சுவிசேஷம் நாளைக்கல்ல. சுவிசேஷம் இப்ப. நீங்க சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாகி இப்பவே நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றது. ஸோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க பெறீங்கன்னு சொன்னா கிறிஸ்துவை நீங்க பெறாம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க பெற முடியாது. ஸோ கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாருன்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஸோ அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா, கிறிஸ்துவுக்குள்ள நாம இருந்தா, கிறிஸ்து வேற, ஆசீர்வாதங்கள் வேற அல்ல. கிறிஸ்து வேற, பரலோகம் வேற அல்ல. கிறிஸ்து வேற, இளைப்பாறுதல் வேற அல்ல. கிறிஸ்து தான் நம்முடைய இளைப்பாறுதல். அதுதான் அந்த ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறதனுடைய பொருள் என்னவெனில் அது கிறிஸ்துவே. ஓய்வு நாளின் பொருள் என்ன? பழைய உடன்படிக்கை மூலமாக ஓய்வு நாளை ஆசரிக்க கடவீர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் இந்த ஓய்வு நாளை கிறிஸ்து அங்கே, கடவுள் அங்கே அவர்களுக்கு ஏன் அதை ஒரு பெரிய ஒரு காரியமாக அவர் என்னத்துக்கு அவர்களுக்கு அதை கொடுத்தார் என்று சொன்னா, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். வரப்போகிற நன்மையை அவர்களுக்கு முற்கூட்டியே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட. ஸோ அதனால இந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இந்த இளைப்பாறுதல்ல இப்ப பிரவேசிக்க நீங்க ஜாக்கிரதையாக நான் சொல்லுகிற வசனத்தை நீங்க கேட்பீர்களா இருந்தா நீங்க டெஃபினெட்லி கடவுளுடைய இந்த நித்திய ஜீவனை, இந்த பூமியிலே அவருடைய நித்திய ஜீவனை அனுபவிப்பீங்க. ஆமேன். ஸோ எபிரேயர் 4 அதுல இருந்து நான் வாசிக்கிறேன். ஆனபடியினால், முதலாம் வசனம், எபிரேயர் 4 முதல். ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான, பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான, ஜஸ்ட் பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான, பிரவேசிக்க போறதற்கு ஏதுவான இல்ல, பிரவேசிக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. இந்த வாக்குத்தத்தம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? உண்டாயிருக்குன்னு சொல்லி இந்த எபிரேயர் புத்தகம் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் என்று என்னுடைய கணிப்பீடு, அனைவருடைய கணிப்போடு இருக்கிறது போல நானும் கூட இது பவுல் தான் எழுதியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால இது யார் எழுதப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதினது.
பவுலூடாக எழுதினாலோ, பேதுருவூடாக எழுதினாலோ, யாரூடாக எழுதினாலும் பரிசுத்தாவியினுடைய அஹ், ஏவுதலினால தான் இது எழுதப்பட்டது. ஸோ அதனால இங்க யார் எழுதினன்ற பிரச்சனை இல்லை. ஆனா நான் இந்த வசனங்களை வச்சு பவுலுடைய மற்ற நிருபங்களையும் வச்சு பார்க்கிற பொழுது கூடுதலாக அவர் எழுதியிருக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்முடைய அஹ், தேவை. நம்முடைய தேவை இதனுடைய பொருள், இதனுடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் நமக்குள்ள ஜீவன தெரப்பூஸ். ஆமேன். ஸோ அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு நமக்கு உண்டாயிருக்கு. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி பயந்திருக்க கடவோம். பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு. அப்போ ஒருவன் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு என்று சொன்னா, ஒருவனை இன்றைக்கு நீங்க பின்வாங்கி போனவனாக காணப்படுற என்று சொல்வது அது நிகழ்காலம். ஸோ இன்றைக்கு எவ்வளவோ முறை நானெல்லாம் முந்தி இந்த செய்தி எவ்வளவோ முறை கேட்டிருக்கு. ஆனா நாங்கள் எல்லாரும் பரலோகத்துல போய் நாம ஆண்டவரோட இளைப்பாறுவோம் என்ற அந்த ஒரு ஒரு நோக்கம், அந்த ஒரு ஒரு பிள்ளையாய் விளங்கி கொண்ட காரியங்கள், எங்களுடைய மனுஷிகத்தில் இருக்கிற காரியங்கள் தான் இன்றைக்கு நாம இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பை, அந்த இளைப்பாறுதலை, அல்லது நாம தொலைத்த ஆதாம் ஏவாள் தொலைத்த அந்த ஸ்தானத்தை இன்றைக்கு நாம பெற்று இன்றைக்கே இந்த சரீரத்திலேயே நாம் அதை அனுபவிக்கலாம். அதாவது நமக்கு புதிய மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரம் கிடைக்கிறதுக்கு முன்னமே எங்களோட ஆவி இப்ப கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யுது? இளைப்பாறும். சோ அதே போல நீங்களும் கூட இன்றைக்கு நீங்க இந்த சத்தத்தை கேட்பீர்களாகி, ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகி, உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாம நீங்க என்ன செய்யுங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு, அல்லது கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இளைப்பாறுறதுக்குரிய இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெறுறதுக்கு ஜாக்கிரதையா இருக்க கடவீர்கள். ஆமீன். சோ இங்க என்ன சொல்லப்படுது? அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு. பின்வாங்கி போனவனாக நீங்கள் இன்றைக்கு காணப்படாதபடிக்கு, அல்லது நீங்க நாளைக்கு, இன்றைக்கு நீங்க கேட்ட நீங்க நாளைக்கு காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். சோ ஆண்டவர் என்னத்துக்கு பயப்பட சொல்றாருங்க? இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு. ஆனா இன்றைக்கு ஜனங்கள் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறது தான் பயம். ஆனா இங்க பிரவேசிக்கிறதற்கு, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போறதற்கு, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போறதற்கு, கிருபையினால நீங்க விசுவாசத்தை கொண்டு இந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதற்கு தான் பயந்திருக்க கடவும். ஆனா உலகம் இன்றைக்கு நீங்க இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதற்கு உடாஸ். உலகம் மனுஷனுடைய போதனை, மாம்சத்துக்குரிய போதனை, அல்லது இன்னும் இந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்காதவர்கள், அவருடைய ஆத்மா பிரவேசிக்காதவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? இல்ல பரலோகத்துல என்று சொல்றவர்கள், அவர்கள் நிமித்தம் நீங்க என்ன செய்யுங்க? அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காம ஆண்டவர் சொல்ற, நீங்க பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் இருக்குது, அதனால பிரவேசிங்கன்னு சொல்ற. பாருங்க, பிரவேசிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார். நீங்க என்ன செய்யுங்க? பயப்படுங்க. அதாவது பிரவேசிக்காம போயிடாதீங்க என்றதான் அவர் சொல்லவார். ஏனென்றா எங்களோட ஆத்மா கிறிஸ்துவுக்குள்ள பிரவேசிச்சாதான் அதுக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்கு. இதை குறித்து நாம் ஆதியாகமத்தில் பார்க்கிற பொழுதும் நீங்க அதை கற்றுக்கொள்ளலாம். அல்லது நான் இப்போ முதலாம் அதிகாரத்தை குறித்து நான் உங்களோட பேச போறேன். எப்படி இஸ்ரவேல் மக்கள், அந்த சந்ததி எப்படி கிறிஸ்துவனுடைய அந்த ஆண்டவருடைய இளைப்பாறுதல்ல அவர்கள் பிரவேசிக்காம போனார்கள். ஏன் இன்றைக்கு இந்த எபிரேயர் எழுதினவர் ஏன் நமக்கு எச்சரிக்கிறார்? சோ இந்த ரட்சிப்பினுடைய நாள் இப்பொழுதே ரைட் நாவ் என்பதை நீங்க புரிஞ்சு விடுங்க. இவைகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு விசுவாசம் தேவை. கிறிஸ்துவின் மேல, கிறிஸ்து செய்த முடிச்ச கிரியைகள் மேல, கிறிஸ்து கடவுள் மேல, கடவுளுடைய அந்த மகா கிருபையின் ஐஸ்வர்யத்துல, அவருடைய வல்லமையில, அவருடைய இரக்கத்துல உங்களுக்கு முழு நம்பிக்கை வேணும்.
ஆமேன். அது இருந்தா தான் நீங்க சிம்பிளாக நீங்க அதுக்குள்ள பிரவேசிப்பீங்க. ஆமேன். சோ தொடர்ந்து வாசிப்போம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, சுவிசேஷம் அவர்களுக்கு எப்ப? பழைய உடன்படிக்கையில. ஆமேன். அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, அதாவது இந்த கானான் தேசத்துக்கு எகிப்தில இருந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணுகிற அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனா அவர்கள் என்ன செய்யல? பிரவேசிக்கல. அந்த சந்ததி பிரவேசிக்கல. ஆனா அடுத்த சந்ததி பிரவேசிச்சது. இப்ப அந்த சந்ததியை குறித்து தான் இங்க பேசப்படுது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வசனம் அவர்களுக்கு என்ன செய்யப்படல? பிரயோசனப்படல. கிறிஸ்துனுடைய வசனம், அந்த வார்த்தை, அவருடைய கட்டளை கேட்டவர்களுக்கு பிரயோசனப்படல. சோ நானும் நீங்களும் அவருடைய வசனத்தினால தான் என்ன செய்யப்படுறோம்? ஜெனிப்பிக்கப்படுறோம். அவருடைய வசனத்தினால தான் நாங்க அவருக்கு கீழ்ப்படுகிறோம். ஆமீன். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அந்த வார்த்தைக்கு நாம கீழ்ப்படுகிறது தான் நம்முடைய விசுவாசம். ஆமீன். சோ அவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கு. ஜனங்களை சொன்னார், நான் உங்களை இந்த தேசத்துக்குள்ள கொண்டு போவேன், பிரவேசிங்கள் என்று சொன்ன பிறகும் அவர்கள் பிரவேசிக்க. இதை நாம வாசிப்போம். உபாகமத்துல மோசே அழகாக பேசுறார். சோ இதை குறித்து நாம பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவிசுவாசத்தை குறித்து நீங்க கற்றுக்கொள்வீங்க. அவிசுவாசத்தை கற்றோன்னா நீங்களும் இதுக்குள்ள பிரவேசிக்க டெஃபினெட்லி வாய்ப்பு இருக்கு. இதுதான் உங்களுடைய ரட்சணை நாள். இன்றைக்கு அநேகர் நாம மீட்கப்பட்டுட்டோம், அநேகர் நாம கிறிஸ்துவுக்குள்ள பிரவேசிச்சிட்டோம் என்று அநேகர் நீங்க நினைக்கக்கூடும். ஆனா இல்ல, ரட்சிப்புக்குள்ள, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிச்சவனுக்கு டெஃபினெட்லி அவருடைய ரட்சிப்பை பெற்றவனுக்கு 100% ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். ரட்சிப்பினுடைய உறுதியை குறிச்சு, ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை குறிச்சு. அதான் ஆவியானுடைய தொழிற்பாடு. ஆவியானவர் டெஃபினெட்லி எங்கட ஆவிக்கு அவர் சாட்சி கொடுப்பார். நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய பிள்ளை, நீ மீட்கப்பட்ட, நீ என்னுடைய இடத்துக்கு நீ திரும்பி சேர்ந்துட்டாய். ஆமேன். என்னுடைய பாதுகாப்பில் இருக்க என் கரத்திலிருந்து யாரும் உன்னை பறைக்க முடியாது என்று சொல்லி ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். ஆமேன். ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறத பற்றி பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். அதாவது நான் உங்களோட அக்கிரமங்கள் அநியாயங்களை கிருபையா மன்னிச்சேன் என்று ஆவியானவரே நமக்கு சாட்சி கொடுக்கிறார் என்று எபிரேயர் 8, எபிரேயர் 10 சொல்லப்படுது. சோ இன்னும் அதிகமாக நான் வாசிப்போம். சோ விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விசுவாசித்தவர்களாகிய நாமோ, விசுவாசித்தவர்களாகிய, இவர்கள் ஏற்கனவே விசுவாசித்தவர்கள். ஆமென். விசுவாசித்தவர்களாகிய, விசுவாசிச்சு கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, விசுவாசிக்க போறவர்கள் அல்ல, விசுவாசித்தவர்களாகிய, இப்ப என்ன போல விசுவாசித்தவர்களாகிய நீங்களும். சோ நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். சோ இங்க இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம் என்று எழுது. பிரவேசிப்போம் என்று எழுதி இருந்தா அது இனி நடக்க போற ஒரு காரியம், ஃபியூச்சர் இவெண்ட். பட் the good news, when you receive the good news, you are experience the blessing straight away. So விசுவாசித்தவர்களாகிய நாமோ, அப்ப நாம எதை நாம பெற்றுக்கொள்றோமோ, வசனத்தை கேட்கிறோமோ, வசனத்தை நாம ரிசீவ் பண்ணுகிற பொழுது, பெற்றுக்கொள்ற பொழுது, கிறிஸ்துவனுடைய அந்த இளைப்பாறுதலை நாம இப்பவே ரைட் நவ் அனுபவிக்கிறோம். இங்க பாருங்க என்ன இங்க சொல்லப்படுது. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். பிரவேசிப்போம் அல்ல, பிரவேசிக்கிறோம். சோ யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசிக்க அவர்கள் பிரவேசிச்சு கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்து அங்க இது ஆவிக்குரிய பிரகாரம்.
சரீர பிரகாரமான இளைப்பாறுதல். நீங்க வேலைக்கு போகாம வீட்டு இருக்கிறது, அல்லது அல்லது வேற வேற காரியங்கள் செய்யாம வீட்டை இருக்கிறது, அல்லது நாம கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்யாம வீட்டை இருக்கிறது. அதாவது செய்ய வேண்டிய ஊழியம். அங்கே நியாயப்பிரமாண ஊழியத்தை குறிச்சோ, அல்லது கர்த்தருடைய அழைப்பில்லாம செய்கிற ஊழியத்தை குறிச்சோ நான் இங்க சொல்லல. அதாவது புதிய உடன்படிக்கைய பிரசங்கிக்கக்கூடிய ஊழியத்தை நாம சரீரத்தால செய்ய போறோம். ஏனென்றா, இவ்வளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம, நம்முடைய சரீரத்தினால கர்த்தருக்கு நாம இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதும், விசுவாசிகளுக்கு நாம போதிக்கிறதும், அது நாம அன்பின் நிமித்தம் செய்கிற காரியம். ஸோ இந்த சரீர பிரகாரமான ஓய்வை சொல்லல. அதாவது இது ஆவிக்குரிய ரீதி. ஒரு மனுஷன் அங்கே எப்படி ஆதாம் ஏவாள் அங்கே ஆவிக்குரிய பொசிஷனை, தங்களுடைய ஆவிக்குரிய இருப்பிடத்தை தொலைச்சார்களோ, அந்த இளைப்பாறுதல் ஆகிய அந்த இருப்பிடத்தை தொலைச்சார்களோ, இயேசு கிறிஸ்து மூலமாய், இந்த வார்த்தைகள் மூலமாய் நாங்க விசுவாசிச்சு நாம இழந்த அந்த ஸ்தானத்தை, அந்த இளைப்பாறுதல் ஆகிய இடம், அந்த இடத்துக்குள்ள நாம போகிறோம். ஆமீன். ஸோ கொஞ்சம் நீங்க இதை பொறுமையாக நீங்க கேட்பீர்களா இருந்தா, டெஃபினெட்லி உங்களோட மனசில் இருக்கிற கேள்விகளுக்குரிய பதில் நான் இந்த செய்தி முடிவில் சில கேள்விக்குரிய பதில் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமீன். ஸோ இங்க நான் என்னத்தை பாயிண்ட் பண்ண வாரேன்னா, விசுவாசித்தவர்களாகி நாமோ அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறோம் என்றா, திஸ் இஸ் நிகழ் காரியம், நடக்கிற காரியம். இன்றைக்கு, நாளைக்கு, நாளன்னைக்கு. ஸோ எல்லாரும் இன்றைக்கு விசுவாசிக்கார்கள். சில வேளை நீங்க நாளைக்கு விசுவாசிப்பீங்க. எப்போ ஒரு மனுஷன் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றானோ, அன்றைக்கே அவனுக்கு ரட்சணிய நாள். அன்றைக்கே அவனுடைய ஆவி ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள போயிருக்கு. ஆமேன். ஸோ இது நமக்கு உள்ள நடக்கிற காரியம். இது கிறிஸ்துவினால தான் ரட்சிப்புன்றது. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு வந்தது. இது எந்த ஒரு நம்முடைய கிரியனாலும் அல்ல. தேவனுடைய வார்த்தையை, கிறிஸ்துவனுடைய வார்த்தையை, அந்த கிருபையின் சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் கேட்டு அந்த அந்த வார்த்தையில ஒட்டப்பட்டிருக்கிற விசுவாசம் நமக்குள்ள கொடுக்கப்படுது. ஆமேன். ரட்சிப்போட சேர்ந்து, அங்கே இளைப்பாறுதலோட சேர்ந்து நமக்கு விசுவாசம் கொடுக்கப்படுது. அந்த விசுவாசம் தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எவ்ரி செகண்ட் இளைப்பாற பண்ணுஸ். ஆமேன். எவ்ரி செகண்ட் எங்கட ஆத்மாவை எவ்ரி செகண்ட் என்ன செய்யுது? புதுப்பிச்சு கொண்டே இருக்குது. என்னத்துல புதுப்பிக்குது? இந்த இளைப்பாறுதல்ல. இந்த இளைப்பாறுதலை, இந்த ஆத்மா கடவுளுக்குள்ள இளைப்பாறுகிற இந்த காரியத்தை இந்த ஆத்மா விட்டுட்டுது என்று சொன்னா, எங்கட ஆத்மாவுக்கு பாரம், எங்கட ஆத்மாவுக்கு வியாதி, எங்கட ஆத்மாவுக்கு வேதனை, எங்கட ஆத்மாவுக்கு கட்டு, இவைகள் எல்லாம் உண்டாகும். ஸோ தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய தகப்பன், நம்மை உண்டாக்கின தகப்பன், நம்மை படைத்த தகப்பன், நம்மை சிருஷித்தவர் தான் நம்மை திரும்ப திரும்ப தன்னுடைய அன்பினால, தன்னுடைய கிருபை பொருந்திய வார்த்தையினால எங்களோட ஆத்மாவை திரும்ப திரும்ப என்ன செய்யறார்? மறுவப்படுத்துறார், புதுப்பிக்கிறார். ஸோ அப்பொழுது நமக்கு இளைப்பாறுதல், அப்பொழுது நமக்கு ஆறுதல் உண்டாகும். ஸோ இது நம்முடைய ஆவியானவருடைய தொழில்பாடு, நம்மை நேசிக்கிறவருடைய தொழில்பாடு. ஸோ நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனா நம்முடைய ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கும் மட்டும் திரும்ப திரும்ப அவருடைய வார்த்தையினால புதிதாக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய அன்பு, சமாதானம், சந்தோஷம் நமக்குள்ள இருந்து புறப்படுது. ஆமேன். அதுக்குத்தான் நாம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். ஸோ அப்ப ஒரு முறையும் ரட்சிக்கப்படாதவர்கள், ஒரு முறையும் விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய அந்த கிருபைக்குள்ள வராதவர்கள், அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வராதவர்கள், நிச்சயமாக நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கணும். ஆனா ஏற்கனவே இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிச்ச என்னுடைய ஆவி ஆத்துமா அவருடைய வார்த்தையினால திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்படுது. இதுதான் வித்தியாசம். ஸோ நீங்க தான் புரிஞ்சு கொள்ளணும், நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிச்சீங்களா இல்லையா. ஸோ அதற்காகத்தான் நான் பேசுறேன். ஸோ விசுவாசத்தினோட நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும், அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க நம்முடைய ஆண்டவர் கடவுளுடைய கிரியை உலக தோற்றம் முதலே முடிந்திருந்து?
ஆமென். உலக தோற்றம் முதலே ஆண்டவருடைய கிரிய உங்களுடைய ரட்சிப்புக்காக கிறிஸ்துவுக்குள்ள உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுது. அப்ப நம்முடைய ரட்சிப்பு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேற்றப்பட்டாச்சு. நாம செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. all we need to do, நாங்க நாங்க செய்ய வேண்டியது எல்லாமே அவருடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறது. சோ ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை, உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தப்பட்டுட்டேன். சோ ரட்சிப்பு பைபிள் சொல்லுது, ரட்சிப்பு நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம போயல்ல ரட்சிப்பை நிறைவேற்றுறது, நீங்க போயல்ல ரட்சிப்பை நிறைவேற்றுறது. அது எந்த காரியமா இருந்தாலும் நீங்கள் அல்ல. இவன் விசுவாசம் கொடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புக்குள்ள விசுவாசம். சோ அதனால நீங்க பழைய உடன்படிக்கை நமக்கு நிழல். சோ கானான் தேசம் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட தேசம். இளைப்பாறுதல் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. அவருடைய அவருடைய நிம்மதி அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. சமாதானம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. சோ அப்ப ஆண்டவர் ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்துல என்ன செய்ய சொன்னார்? நீங்க போய் பிரவேசிங்க. ஆனா அவர்கள் சீக்கிரமா போய் அங்கே போய் அவர்கள் என்ன செய்தார்கள்? சந்தேகப்பட்டு அங்கே வேவு பார்க்கிறவளை அனுப்பி, வேவு பார்க்கிறவர் போய் கூட வந்து இது நல்ல தேசம், கர்த்தர் தந்தது எங்களுக்கு நல்ல தேசம் என்று சொன்ன பிறகும் கூட அவர்கள் மறுதலிச்சு என்ன செய்தார்கள்? விட்டு போனார்கள். அவருடைய பொல்லாத அவிசுவாசமான இருதயம். இது திருஸ்தாந்தங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கும் கூட அவருடைய வார்த்தை, அவருடைய வசனத்தை கேட்கிற நீங்களும், ஆமேன். சோ அங்கே கானான் வந்து பிசிக்கலாக உலகத்தில் இருக்கிற ஒரு தேசத்தை காண்பிக்கப்பட்டது. சோ அந்த கானான் தேசம் அது அது நமக்குள்ள கொடுக்கப்பட்ட பரலோகத்துக்கு ஏதுவாக இருக்கப்படுது. சோ அது ஆவிக்குரிய ஒரு கடவுளுடைய ஸ்தலம், கடவுளுடைய ஸ்தானம். சோ இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா அங்கே தொலைஞ்ச ஆத்துமா, அங்கே கடவுளை தேடி அலைகிற ஆத்துமா. இன்றைக்கு ஒவ்வொரு ரிலிஜியஸ்லையும் கடவுளை தேடி அலைகிறது ஆத்துமா. ஆத்துமா ஏதோ ஒன்றுக்காக தேடுஸ். அத நீங்க புரிஞ்சுள்ள உங்களுடைய ஆத்துமா ஏதோ ஒன்றுக்காக தேடுஸ். சோ உங்களுடைய ஆவி ஏதோ ஒரு தீபத்தை துளைச்சிட்டு, ஏதோ ஒரு காரியத்தை துளைச்சிட்டு. சோ இன்றைக்கு நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால, நீங்க விசுவாசிச்சு அதுல பிரவேசிக்கிறதுனால தான் நீங்க தொலைந்த அல்லது விட்டு வந்த இடத்தை நீங்க திரும்பி அடையிறீங்க. இது நீங்க பரலோகத்துல போய் அடையணும்னு நீங்க காவல் பார்த்து கொண்டு இருக்காதீங்க. அல்லது கிறிஸ்துவும் கூட அவ்வளவு தூரம் அவர் எங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏனென்றா கிறிஸ்து அவ்வளவு தூரம் அவங்களை நேசிக்கிறார். அவ்வளவு தூரம் அவனுடைய வல்லமை, சாத்தானுடைய வல்லமையை விட அவருடைய வல்லமை அதிவேகமா இருக்கிறபடினால், அவருடைய அன்பு உலகத்துக்கும் பெருசாக இருக்கிறபடினால, அறிவு கட்டாத அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் நம்முடைய ஆத்துமா இன்றைக்கே அவருக்குள்ள பிரவேசிச்சு, இன்றைக்கே கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இளைப்பாறத்தக்கதாக அவர் சிலுவையில சகலதையும் செய்து முடிச்சிருக்கிறார். ஆனால் நம்முடைய அவிசுவாசம்தான் இன்னும் பிரவேசிக்காம இருக்கு. சாத்தானுடைய பேச்சுக்கள், சாத்தானுடைய உபதேசங்கள் தான் இன்னும் ஜனங்களை என்ன செய்யுது? அங்கே அவிசுவாசத்துக்கு ஏதுவாக நடத்துது. ஸோ அதனால விசுவாசிக்கிற நீங்க கடவுள் மேல, கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்ச மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா, கடவுள் இன்றைக்கே உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறார். 2 கொரிந்தியர் 6:2 சொல்லப்பட்டது போல ரட்சணிய நாள் இன்றைக்கு, இளைப்பாறுதல் நாள் இன்றைக்கு. ஆமேன். இந்த இதுல நான் சொல்றதுக்கு உங்களுக்கு விளங்கும். ஸோ இன்றைக்கு நீங்க பிரவேசிட்டீங்கன்னா, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைக்கு முறைய மூல காரணம். எது? அவருடைய எங்களோட ஆத்மா அவருடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிக்காதது. பிரவேசிச்ச உடனே உங்களோட ஆவி ஆத்மா, உங்களோட லொகேஷன், நீங்க தொலைச்ச லொகேஷன் கடவுளுக்குள்ள போன உடனே மிச்ச காரியங்கள் எல்லாம் நாளடைவில் எல்லாமே ஒரு ஓர்டருக்கு வரும். ஆமேன். ஸோ இதான் இன்னைக்கு மனுஷன் இதை பெறாம வெளிப்பிரகாரமாக தன்னுடைய ஆசீர்வாதத்தை தேட நினைக்கிறான். ஆமேன். ஸோ வெளிப்பிரகாரம் இல்லை, உங்களோட உள்பிரகாரம் கிறிஸ்துவனுடைய கிருபாசனத்தண்ட சேர்றதுதான் உங்களுடைய ரட்சணை. ஆமேன். ஸோ லெட்ஸ் மிச்ச காரியத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க, விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இப்ப விசுவாசிக்கிறவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியை உலகத்தோற்றம் முதல் முடிந்திருந்தும்
இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். யார் பிரவேசிப்பதில்லை என்று? அந்த இஸ்ரவேல் மக்கள், நாங்கள் அல்ல. அந்த இஸ்ரவேல் மக்கள், அந்த சந்ததி. எந்த சந்ததியை கிறிஸ்து அழைச்சாரோ எகிப்திலே இருந்து, அவர்கள் பிரவேசிக்கல. அன்றியும் அவர்கள் என்னுடைய இறைப்பாறு பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். மேல் வசனத்தை நான் வாசிக்கல. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். பைபிள் துவக்கமே கடவுள் எல்லா கிரியைகளையும் முடிச்சு, சகலத்தை முடிச்சு என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். ஏன் ஓய்ந்திருந்தார்? கொஞ்சம் டயர்டாகி, கொஞ்சம் ஒரு கூல் ட்ரிங்கை குடிச்சு, ஒரு ஃபேனை போட்டு இளைப்பாறினாரா? இல்ல. இட் இஸ் finished, all finished, everything finished. நீங்க ஆதியாகமத்தை எடுத்து வாசிங்க, 2ஆம் அதிகாரத்தை வாங்க, everything finished. அந்த 6ஆம் நாள் முடிவில் ஆதாம் ஏவாளை சிருஷித்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவர்களை என்ன செய்யறார்? அவர்கள் இளைப்பாறும்படியாக அந்த காரியத்தை நிழலாக, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நாம பெற்றுக்கொண்ட இந்த இளைப்பாறுதல் நிஜமான நிறைப்பாறுதல், நிஜமான கிறிஸ்து மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் அங்கே கடவுளுடைய அந்த நிஜமான இளைப்பாறுதல். ஆதியாகமத்திலே எல்லாம் அது நிழலாக பேசப்படுது. அந்த அந்த நிஜமான இளைப்பாறுதலை நானும் நீங்களும் இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாக பெற்றிருக்கிறோம். ஆமேன். அப்ப ஆண்டவர் ஏன் அங்க இளைப்பாற 7ஆம் நாள் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்யறார்? முதல் 6 நாளும் சகலதையும் சிருஷ்டிக்கிறார், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவையான அத்தனை. ஆமேன். பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர் சாயங்காலமும் விடிய காலம் ஆயிற்று, சாயங்காலமும் விடிய காலம் ஆயிற்றுன்னு சொல்றார். ஆனா 7ஆம் நாள் அங்கே சாயங்காலம் விடிய காலம் நாள் ஆயிற்றுன்னு சொல்ல. இதெல்லாத்தையும் நான் சிந்திக்கிற பொழுது இந்த 7ஆம் நாள் அங்கே கிறிஸ்து அங்கே ஓய்ந்திருந்த நாள். ஏன் ஓய்ந்திருந்தார்? ஆதாமும் ஏவாளும் கூட தன்னோடு, அதாவது தான் செய்து முடிச்ச கிரியைகள்ல அவர்கள் இளைப்பாறி, அந்த இளைப்பாறுதல் மூலமாக தன்னோட என்றைக்கும் உறவு கொள்ளும்படியாக மிச்ச நாள் எல்லாமே அங்கே உறவின் நாளாக, மனுஷன் கடவுளிடத்துல சேர்றதுக்கு அங்கே எந்த ஒரு கிரியைகளையும் நடப்பிக்காம, ஏற்கனவே அவர்கள் பிதாவினுடைய அன்பில், அவருடைய கிருபையில அவர் செய்து முடிச்சதான அந்த முழு நம்பிக்கையில, விசுவாசத்துல அவர்கள் வளரும்படியாக அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? 7ஆம் நாள் ஆகிய அந்த கிறிஸ்து என்னும் பொருளை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க நாட்களை குறித்து ஆண்டவர் பேசல. அந்த அந்த இளைப்பாறுதல், தேவன் கிரியைகளை முடிச்சு இளைப்பாறினார், நானும் நீங்களும் கிரியைகளை முறிச்சு இளைப்பாற வேணும் என்பது புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு கட்டளை. ஆமென். இளைப்பாறுதல்ல பிரவேசித்தா நாங்க நிச்சயமாக நாம எங்களுடைய லேபர்ல இருந்து நாம இளைப்பாறோம். அதை குறித்து நம்ம எபிரேயர்ல நாம பேசுவோம், ரைட்? கீழே. அப்ப ஆண்டவர் பாருங்க, அந்த அந்த எவ்வளவு தூரம் பாருங்க, மனுஷனை எவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கொண்டு வர, என்னையும் உங்களையும் தன்னுடைய உறவுக்குள்ள கொண்டு வர. என்னையும் உங்களையும் அவருடைய உறவில அவர் நாங்க அனுபவிச்சு, அவருக்குள்ள சந்தோஷப்பட்டு சமாதானப்பட்டு இன்றைக்கு நாம எங்களோட லைஃப்ல ஒரு ஃப்ரீடத்தை நாம அனுபவிக்கத்தக்கதாக, ஆமீன், நாம அவரிடத்துல சேர்றதுக்கோ அல்லது அவரிடத்துல அன்பை பெறத்துக்கோ, அவரிடத்துல நாம கிருபை அதிகமாய் பெறத்துக்கோ, எதுக்குமே நாம ஒரு கிரியலை நடப்பிக்காத அளவுக்கு ஏற்கனவே சகலத்தை நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமீன்.
நம்முடைய கிரியலின்படி நம்ம ரட்சிக்காம, அல்லது நம்முடைய கிரியலின்படி நம்ம நேசிக்காம, அல்லது நம்முடைய கிரியலின்படி நம்ம எதையும் செய்யாம, ஏற்கனவே தன்னுடைய கிரியலின் நிமித்தமாக மனுக்குலத்தை தன்னுடைய அந்த உறவுக்குள்ள கொண்டு வர, அதுதான் அந்த 7th டே, அதான் சபாத் டே, அதான் அந்த ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்ல இருந்தால்தான், அந்த ஓய்வு நாள்ல இருந்தால்தான் கிறிஸ்துவனுடைய காரியங்களை நீங்க அனுபவிக்க முடியும். அந்த ஓய்வு நாள்ல இருந்தால்தான், அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால்தான் நீங்களும் மற்றவர்களை நேசிக்க முடியும். காரணம் நாம நேசிக்கிறதுனால ஆண்டவர் நம்ம ஆசிக்கல, கிறிஸ்து நம்ம ஏற்கனவே தன்னுடைய ஸ்தானத்துல வச்சிருக்கிறபடியினால நாம மற்றவர்களை நேசிக்கிறோம். ஸோ ரட்சிப்புல இருந்து ரட்சிப்புக்கு நடக்கிறோம், நீதியில இருந்து நீதிக்கு நடக்கிறோம், பரிசுத்தத்தில இருந்து பரிசுத்தத்துக்கு நடக்கிறோம். இப்படியாக நாம ஏற்கனவே அவருடைய இளைப்பாறுதல்ல, அவருடைய ரட்சிப்புல, அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய கிருபாசனத்தண்ட அல்லது கடவுளுக்குள்ள சேர்ந்தபடியினால நானும் நீங்களும் இப்ப ஒருவர் நேசிக்கிறோம். அப்ப பாருங்க, கடவுளுடைய சித்தம், அவருடைய நோக்கம் இதான். உலக தோற்றம் முதல் அவருடைய கிரியைகள் முடிஞ்சிருந்தும், உலக தோற்றம் முதலே அவருடைய கிரியைகள் முடிஞ்சிட்டு, ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவ்வளவு கரசனை உள்ளவர், அவருடைய அவ்வளவுக்கு கிருபை உள்ளவர், அவ்வளவுக்கு இரக்கம் உள்ளவர், அவருக்கு அவ்வளவுக்கு அன்புள்ளவர். ஆமென். சோ தேவன் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். பாருங்க, மனுக்குலம் எவ்வளவுக்கு பாவம் செய்திருக்கு. இவர்கள் விசுவாசிச்சு ஆண்டவருடைய கிரியையில இளைப்பாராம, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் இளைப்பா, ஆண்டவருடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல அவர் செய்து முடிச்ச அந்த அந்த திருப்தி, அவர் இளைப்பார்னதுக்கு காரணம், அந்த டேயை பரிசுத்தமாக்கினதுக்கு காரணமே பரிசுத்தம் என்றுதான். என்னையும் உங்களையும் அவர் என்ன செய்றார்? வேறு பிரிக்கிறார். என்னையும் உங்களையும் வேறு பிரிக்கிறார். என்னையும் உங்களையும் அவர் வேறு பிரிச்சு தனக்கண்டு அவர் பரிசுத்தமாக்கி எடுக்கிறார். மற்றபடி மனுஷனால நாம பரிசுத்தமாக முடியாது. நம்மிடத்துல எந்த ஒரு நீதியும் இல்லை, நம்மிடத்துல எந்த ஒரு நற்கிரியலும் இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நாம பிரவேசிச்ச பிறகு நாம கிறிஸ்து மூலமாக அவருடைய கிருபையினால நற்கிரிய செய்யறோம். ஆமீன். அதுதான் இந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை விட நற்கிரியை என்னால காண முடியல கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென். சோ இந்த சுவிசேஷம் தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கிறிஸ்துவுக்குள்ள இந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதுக்கு உதவி செய்யுது. சோ இதை விட வேற எந்த ஒரு நற்கிரிகளையும் நமக்குள்ள நாம காண முடியாது. காரணம் இதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவை. பாருங்க. சோ தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போற காரமியா இருக்கிறது. 6வது வசனம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போற காரியமா இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும். சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர் யார்? அந்த இஸ்ரவேல் சந்ததி, முதல் சந்ததி. அவர்கள் கீழ்ப்படியல, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியல. இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா, நாம விடுகிற தவறல்ல, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதான் நீங்களும் இந்த இளைப்பாறுதல், இந்த ரட்சிப்பில பிரவேசிப்பதற்கு தடையா இருக்கு. ஆமீன். சோ ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இன்று, டுடே, இன்று, ரைட் நவ், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு மனுஷன் ரட்சிப்பை பெறுகிறதற்கும் அல்லது ரட்சிப்பை நிறைவேற்றுகிறதற்கும் அவன் ஏதோ செய்யணும் என்று நினைக்கிறான். யார் கொடுத்த ஐடியா? சாத்தான் கொடுத்த ஐடியா. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. சாத்தான் கொடுத்து, நீங்க ரட்சிப்பை எப்படி நிறைவேற்ற போறீங்க? எதனால நிறைவேற்ற போறீங்க? எப்படி நிறைவேற்ற போறீங்க?
எவ்வளவு பரிசுத்தம் உங்களோட போதும், எவ்வளவு பரிசுத்தம் நீங்க வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு நீதி வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, என்னத்தை வச்சிருக்கிறீங்க நீங்க ரட்சிப்பை நிறைவேற்றுறதுக்கு. சோ அப்ப கிறிஸ்து தந்த ரட்சிப்பு, கிறிஸ்துவால வரப்போற ரட்சிப்பு அல்லது கிறிஸ்துவால நிறைவேற்ற ரட்சிப்புல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கிறிஸ்து மேல நீங்க நம்பிக்கை வைக்காம உங்களுடைய பலத்துல, உங்களுடைய சொந்த விசுவாசத்துல, உங்களுடைய சொந்த பரிசுத்தத்துல, உங்களுடைய சொந்த நீதியில அல்லது உங்களுடைய சொந்த காக்குதல்ல நீங்க இருக்கிறீங்க. என்ன உங்கள்ட்ட என்ன இருக்குது நீங்க ரட்சிப்பை காக்குறதுக்கு? என்ன தைரியத்துல நானும் நீங்களும் இன்னும் ஒரு 4 பேருக்கு நாம சொல்ல முடியும்? இல்ல. That is not a good news. சுவிசேஷம் அதல்ல. சுவிசேஷம் அதல்ல. சுவிசேஷம் என்பது நற்செய்தி, மெய்யான செய்தி. இந்த நற்செய்தி மூலமாத்தான் நாங்க கிறிஸ்துவுக்குள்ள பிரவேசிக்கிறோம், இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறோம். ஆமென். சோ அப்ப பாருங்க, இன்றைக்கு மனுஷனுக்கு அப்படி ஒரு 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 கிறிஸ்து மேல, அந்த கிருபை மேல விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆமென். அதனாலதான் அவர்கள் தங்கட கையில காரியங்களை எடுக்கிறார்கள். சோ இதனாலதான் மனுஷன் பாரப்படுறான். இதனாலதான் அவனுடைய ஆத்துமா வியாகுலப்படுது. இதனாலதான் அவனுடைய ஆத்துமா இன்னும் கட்டுக்குள்ள இருக்கு. இதனாலதான் சாத்தான் இன்னும் மனுஷனுடைய வாழ்க்கையில கிரிய செய்கிறான். சோ இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்க என்று வெகு காலத்துக்கு பின்பு இந்த இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு பிரவேசிக்காம போய் பின்பு வெகு காலத்துக்கு பின்பு தாவீது என்ன செய்யறான்? தாவீதின் சங்கத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனால பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் தான் இன்றைய நாள். இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, இன்றைக்கு. சோ அப்ப தாவீதுக்கு தெரியும், அன்றைக்கு அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போயிரு என்று சொன்னாலும் அது நிழல். சோ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது நிஜமான காரியம் எதென்றா, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இளைப்பாறுதல். சோ அந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய ஆத்மா பிரவேசிக்கிறது தான், நம்முடைய ஆவி பிரவேசிக்கிறது தான் அந்த இளைப்பாறுதல் என்பதுதான். அது சுவிசேஷத்தின் மூலமா தான் நமக்கு வருது. அதனாலதான் தாவீது சொன்னான், பின்னும் ஒரு நாள், அந்த நாள் தான் எப்ப ஜனம் சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய இருதய கதவை துறக்கிறார்களோ, இருதயத்தை கடினப்படுத்தாம, அன்றைக்குத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கிறார்கள். இது நிஜமான இளைப்பாறுதல். யாரும் நமக்கு இளைப்பாறுதலை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிஜமா எங்கட ஆவி, ஆத்துமா, எங்கட உள்ளான மனுஷன் நிஜமாக கிறிஸ்துவுக்குள்ள பிரவேசிக்குது, கடவுளுக்குள்ள பிரவேசிக்குது, ஆவியான கடவுளுக்குள்ள பிரவேசிக்குது, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்குது. அதுக்குள்ள நிஜமா நீங்க பிரவேசிச்சிட்டீங்கன்னு சொன்னா ரியலா உங்களோட ஸ்பிரிட்ல தெரியும் நீங்க அதை பெற்றுட்டீங்களா இல்லையா. ஆமென். பாருங்க, யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. வெட போகிறதல்ல, வருகிறது. சோ அப்ப கிறிஸ்துவின் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பிறகு இளைப்பாறுகிற காலம் இன்றைக்கு. ஆமென். இப்ப நமக்கு வருகிறது. ஆமென். விசுவாசிச்சு இன்றைக்கு ஏற்றுக்கொள்றவருக்கு அது வருகிறதா இருக்கிறது. இப்ப நான் ஏற்கனவே பெற்றிருக்கிறேன், நீங்களும் விசுவாசிச்சு அதை பெற்றுக்கொள்ள அது உங்களுக்குள் வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன், பாருங்க, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன், பிரவேசிக்க போறவன் அல்ல, பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். சோ இதை குறித்து ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு தரப்போறேன். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல,
உலக தோற்றத்துக்கு அவருடைய கிரியைகள் என்ன செய்யறதாம் முடிஞ்சாரு. ஆதியாமத்தை என்ன பார்க்கிறோம்? தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு சகலையும் சிரிச்சு எல்லாம் நல்லதுன்னு கண்டு உட்கார்ந்தார். ஆமீன். என்னத்துக்கு அடையாளமாக இருக்குது? கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக சகலத்தையும் சிலுவையில் செய்து எல்லாம் முடிந்ததென்று தன்னுடைய லைஃபை பாவியாகிய நமக்கு கொடுத்தாரானே, அந்த கிரிய அங்கே ஆண்டவர் முற்கூட்டியே காண்பிச்சிருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து 2018 ஆண்டுகளுக்கு முன்னம் வந்து 2021 ஆண்டுகளுக்கு முன்னம் வந்து நமக்காக சிலுவையில நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார் சகல கிரியைகளை. ஆமேன். அன்றைக்கு அவர் உலகத்தை சிருஷ்டித்து சகலதையும் சிருஷ்டித்து நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அந்த உலக சிருஷ்டிப்பு மூலமாக சகலதையும் செய்து முடிச்சு ஓய்ந்திருப்பதை காண்பிச்சார். அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய ஆத்துமா விடுதலைக்காக, நம்முடைய ஆவி முழுமையாக கிறிஸ்துவுக்குள்ள மீட்கப்படும்படியாக என்ன செய்திருக்கிறார்? கிறிஸ்து நமக்காக இந்த காரியங்களை செய்து முடிச்சிருக்கிறார். ஆமீன். சோ விசுவாசிக்கிறதன் மூலமாக எங்களோட உள்ளான மனுஷன் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துச்சு. ஆமீன். சோ என்னுடைய ஆவி சேர்ந்திருக்கு, என்னுடைய ஆத்மாவும் அதுக்குள்ள இளைப்பாரஸ். சோ அப்ப அதை உண்மையாக இளைப்பாரினா நாங்க என்ன செய்யறோமாம்? தேவன் தாம் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அது என்ன கிரியைகள்? இதுதான் இங்க கேள்வி. என்ன கிரியைகளை முடிச்சு நானும் நீங்களும் ஓய்ஞ்சிருப்போம்? உண்மையாக ரியலாக நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பிரவேசிச்சிட்டீங்கண்டா, நீங்க ரட்சிப்புக்குள்ள பிரவேசிச்சிட்டீங்கண்டா, அல்லது நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிச்சிட்டீங்கண்டா, அதாவது நோவா பிழைக்குள்ள பிரவேசிச்சது போல நீங்களும் இந்த இதுக்குள்ள பிரவேசிச்சிட்டீங்கண்டா, நீங்க கிரியைகளை விட்டு ஓஞ்சிருப்பீங்க. இன்றைக்கு எத்தனை மனுஷர்கள் தங்களுடைய கிரியைகளை நடப்பிச்சு கொண்டிருக்க எண்ணத்துக்காக நான் பரலோகம் போகணும், நான் ரட்சிக்கப்படணும், அது பரலோகத்தில் போய் நான் இளைப்பாறுதலுக்கு போகணும், நித்திய ஜீவனுக்கு போயிடணும் என்று. ஆனா இன்றைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியினால நீங்க புதிதாக்கப்பட்டிருந்தா, பரிசுத்த ஆவியினால நீங்க மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தா, அல்லது இதுக்குள்ள பிரவேசிச்சிருந்தா, நீங்க ரட்சிப்புக்காக உங்களோட ஆத்மானி என்ன செய்யாது? காரியங்களை நடப்பிக்காஸ், பாரத்தை சுமக்காஸ், இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கிறதுக்காக காரியங்களை கிரியைகளை நடப்பிக்காஸ். நீங்க எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க இன்றைக்கு இந்த ஆத்துமாக்கள் இன்றைக்கு அலைஞ்சு தெரியுது என்று சொன்னா, சர்ச்சுக்கு போறது முக்கியம். டெஃபினெட்லி சபை கூடுதல் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன் இன்றைக்கு ஆத்துமாக்கள் இன்றைக்கு பாரப்பட்டு கஷ்டப்பட்டு ஊழியங்கள் இது அல்லது கடவுளுக்கு கொடுக்கிறதோ எதுவாக இருந்தாலும் ஏன் இன்றைக்கு ஆத்துமா அல்லது ஜெபங்கள் கொடுத்து அல்லது ஆராதனை கொடுத்து ஏன் இன்றைக்கு ஆத்துமா இன்றைக்கு பாரப்படுதுன்னு சொன்னால், அவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள பிரவேசிக்கல. ஸோ நாம் பிரவேசிச்சிட்டோம் என்று சொன்னால், நாம் மற்றவர்களை நேசிக்கிறதும் சரி அல்லது கிறிஸ்துவுக்கு நாம் ஊழியம் செய்கிறதும் சரி, நாம் இனி பிரவேசிக்க போறதுக்காக செய்ய போறதில்லை. ஸோ அதனால எங்களோட வாழ்க்கையில எப்பவும் ஃப்ரீடம், எப்பவும் விடுதலை இருக்கு. காரணம் அந்த பரிசுத்தாவினால நானும் நீங்களும் அதுக்குள்ள பிரவேசிச்சிட்டோம். ஸோ அவருடைய கிருபை தான் எங்களை வழிநடத்த போஸ். ஆமீன். அவருடைய கிருபையில அதான் இயேசு என்னுடைய நுகம் மெதுவாயிருக்கு, என்னுடைய சுமை இலகுவாயிருக்கு. நீங்க என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. ஸோ ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை நாம கிறிஸ்துவனுடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிச்ச பிறகு அவருடைய கிருபை நமக்கு என்ன செய்யுது? போதிக்குது. ஸோ நாம கற்றுக்கொள்ற பொழுது, அறிகிற பொழுது நாம நாளுக்கு நாள் இன்னும் விடுதலை ஆகிறோம். ஆமேன். ஸோ அவருடைய கிருபை தான் சகலதுமே. ஸோ அப்ப நாம என்ன செய்வோம்? எங்களுடைய கிரியையில முடிச்சு ஓய்ஞ்சிருப்போம். அப்பா, நாம சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டோம், என் ஆவி சேர்ந்துச்சு, என் ஆத்மா சேர்ந்துச்சு என்று சொல்லி நாம கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்கிறோம்? இளைப்பாறுகிறோம். ஸோ பாத்தீங்கன்னா, முன்னே ஓய்வு நாள்ல என்ன செய்யக்கூடாது? மோசேயோட கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள்ல ஒரு கிரியம் செய்யக்கூடாது. ஆண்டவர் ஏன்? நீங்க 6 நாளும் வேலை செய்யுங்க, ஆனா 7ஆம் நாளை பரிசுத்தமா ஆசரிங்க. அவர் அவ்வளவுக்கு ரிமைண்ட் பண்றார். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான். உங்களை என்னிடத்துல சேர்க்க போறது நான். பரிசுத்தப்படுத்தி, அதான் பரிசுத்த அழைப்பினால் எங்களை அழைத்தார். உங்களை பரிசுத்தப்படுத்தி என்னிடத்துல சேர்க்க போறது நான்.
உலக தோற்றத்துக்கு முதல் சகல கிரியலை முடிச்சு நான் ஓய்ந்திருந்தேன். கிறிஸ்து சகலத்தையும் செய்து அவர் தன்னுடையவர்களை தனக்காக மீட்டெடுக்க போறன்னா என்று சொல்லி அவர்கள் அவர்கள் அங்கே அதை அறிஞ்சு கொள்ளும்படிக்கு திருஸ்தாந்தங்களாக அவர்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் நினைப்பூட்டப்பட்ட. அது மட்டுமல்லாம ஆண்டவர் அந்த ஓய்வு நாள்ல நாங்க எப்பவும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணுமா, இளைப்பாறணும் எப்பவும். ஸோ ஒவ்வொரு கிழமையும் எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் எப்பவும் ஒவ்வொரு செகண்டும் இளைப்பார். ஆமீன். வி டோன்ட் நீட் டு ட்ரை. நாங்கள் இனி முயற்சிக்கிற வேண்டிய அவசியம் கிறிஸ்துவுக்குள்ள நாம் எந்த ஒரு முயற்சியும் எங்களோட மாம்சத்தினால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவில இருந்து நாம வாழ்கிறோம், கிறிஸ்துவில இருந்து நாம நடக்கிறோம், பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தில் இருந்து நடக்கிறோம். எங்களுடைய பரிசுத்தம் இனி தேஞ்சு அழிஞ்சு போறதில்ல, எங்களுடைய நீதி இனி தேஞ்சு அழிஞ்சு போறதில்ல, எங்களுடைய ரட்சிப்பு இனி தேஞ்சு அழிஞ்சு போறதில்ல, எங்களுடைய இளைப்பாறுதல் இனி தேஞ்சு அழிஞ்சு போறதில்ல. ஸோ கிறிஸ்துவுக்குள்ள நாம எங்களுடைய கிரியைகளை எல்லாத்தையும் முடிச்சு நாம் என்ன செய்யறோம், ஓய்ந்திருக்கிறோம். ஸோ அப்பொழுது நாம ஓய்ந்திருக்கிற பொழுது, நாம கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய ரீதியில ஓய்ந்திருக்கிற பொழுது கிறிஸ்து நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இதான் அந்த ரகசியம். அவருடைய கிருபை நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. சோ தொடர்ந்து வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமீன். சோ இப்ப 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருவாசன தண்டையில் சேரக்கடவோம். தைரியமாய் இந்த கிருவாசன தண்டையில சேருங்க, தைரியமாய் சேருங்க. ஆமீன். தைரியமாய் சேருங்க, ஓப்பன் பண்ணுங்க. இஸ் நாட் பை எனி ஆஃப் யுவர் டூயிங், ஜஸ்ட் பை ஹிஸ் கிரேஸ் இஸ் எவ்ரிதிங் அவைலபிள். கிரேஸ் கிருபை எல்லாத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறது. பை ஃபெய்த் யூ ஆர் ரிசீவிங் இட். விசுவாசத்தினால நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமீன். விசுவாசம்ன்றது நீங்க உருவாக்குறதோ அல்லது நீங்க இனி ஒரு காரியத்தை செய்விக்கிறதோ அல்ல. விசுவாசம் என்றது கிருபையினால என்ன நமக்கு அங்கே இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சிருக்கிறாரோ விசுவாசத்தினால ரிசீவ் பண்றது. ஏற்கனவே செய்து முடிச்சதை நீங்களும் ரிசீவ் பண்றோம். இதுதான் விசுவாசம். ஆமீன். ஸோ இந்த விசுவாசம் அது அவருடைய வார்த்தையினால வருது. ஸோ கிருபையின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது விசுவாசத்தினால நாம பெற்றுக்கொள்றோம். ஆமீன். ஸோ விசுவாசம் என்றது நாம முயற்சிக்கிறது அல்ல. விசுவாசம் என்றது அல்லது நம்பிக்கை என்றது நாம முயற்சிக்கிறது அல்ல. விசுவாசம் என்பது ஏற்கனவே அவைலபிளா இருக்கிறது. இந்த கிரேஸ் கிறிஸ்துவுக்குள்ள ஏற்கனவே இருக்கிறத நாம விசுவாசிக்கிறவர்களாகிய நாம என்ன செய்யறோம், பெற்றுக்கொள்றோம். ஸோ இப்ப நான் உபாகமம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சு உள்ளது. இந்த எபிரேயர் 4 என்னத்தை இங்க பேசப்படுது, அதாவது என்னத்தை சொல்றாருன்னா இந்த இளைப்பாறுதல் என்றது இப்ப நாம பிரவேசிக்கிற காரியம். நாம மரிச்சு பரலோகம் போய் அல்ல, இப்ப உங்களுடைய உள்ளான மனுஷன் பெற்றுக்கொள்ற காரியம். ஆமீன். இதுதான் ரட்சணிய நாள். ஸோ இங்க நான் உங்களுக்கு உபாகமத்தை குறித்து நான் ஒரு இந்த உபாகமத்தை நான் 1ஆம் அதிகாரம் அதுல 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சோ மோசே சொன்னது என்ன, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறார், அந்த தேசத்தை, அந்த இளைப்பாறுதலை, அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு. சோ இஸ்ரவேல் மக்களுக்கு இதுதான் ஆண்டவர் அறிவிச்சது. இதோ இது உங்களுடைய இளைப்பாறுதல் தேசம், இது நல்ல தேசம், இது ஆசீர்வாதமான தேசம், அங்க போங்க. அவர் கட்டளை கொடுத்தார் போங்கன்னு. ஆனா இவர்கள் போகல. என்ன அவிசுவாசம். இவர்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இவர்கள் இதுக்காக எதையும் செய்ததில்லை. இவர்களுடைய நற்கிரியைகளோ எதுவும் அல்ல.
ஆனா இவர்களுடைய சுயநீதி அல்லது இவர்களுடைய மாம்சம் அல்லது இவர்கள் அங்கே சாத்தானோடு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஐக்கியமா இருக்கிறார்கள் அவிசுவாசத்துக்கு. அதனால இவர்கள் பிரவேசிக்கல. ஏன் பிரவேசிக்கல என்பதை இங்க சொல்லப்படுது பாருங்க. அப்பொழுது அடுத்த வசனம், அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாய் அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். இப்ப இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவிசுவாசத்தின் நிமித்தம் நாங்கள் முன்னுக்கு போய் வேவு பார்க்க, அந்த தேசம் நல்ல தேசமா, அந்த தேசத்துல சண்டை இல்லையா, சச்சரவு இல்லையா என்றத நாம போய் வேவு பார்த்து வருவோம் என்று தமக்கு முன்பாக மனுஷர் அனுப்பினாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியும், வேவு பார்க்க ஸ்பையா போனது. ஸோ அவர்கள் வேவு பார்க்க விடுறார்கள். அவ்வளவுக்கு அவர்களுடைய கிறிஸ்துவனுடைய வார்த்தை கட்டளையை அவர்களால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவற்ற அன்பையும் அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் அவர்களால் புரிய முடியல. ஸோ அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேவு பார்க்க. இன்றைக்கும் கூட அநேகர் வேவு பார்ப்பார்கள். ஓ ஓ இது கிருபை 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 என்று பேசுகிறார்களே, புதிய உடன்படிக்கை என்று பேசுகிறார்களே. அநேகர் வேவு பார்க்கிறார்கள். ஏனென்றா இது இது என்னமாய் முடியுமோ, இதுக்குள்ள பிரவேசிச்சா என்ன, ஓ மனுஷன் கூடுதலா பாவம் செய்திருவானே, ஓ மனுஷன் கிருபை என்று சொன்னா, ரட்சிப்பினுடைய நிச்சயம் என்று சொன்னா அவன் என்னவெல்லாம் நடந்துருவானே என்று சொல்லி அநேகர் இதை குறித்து பயப்படுறார்கள். அநேகர் வேவு பார்க்கிறார்கள். அநேகர் இதை குறித்து சந்தேகமாயிருக்கிறார்கள், கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கட்டளையை குறித்து. ஸோ அதனால இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஸோ நீங்க அப்படி ஆண்டோட வார்த்தையை, நீங்க அவருடைய கிருபை பொருந்திய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிற பொழுது நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. ஆமென். ஸோ பயப்படாம, அப்ப இவர்கள் என்ன அது அது எனக்கு நன்றாய் கண்டது, மோசைக்கு நன்றாய் கண்டது. ஓகே, இவர்கள் வேவு பார்க்க போறாங்க, மோசைக்கு நன்றாய் கண்டது. ஆனா ஜீசஸுக்கு நன்றாய் இல்லை. ஏண்டா இவர்களுடைய அவிசுவாசம் தான். ஆனா மோசைக்கு அது நல்லா கண்டுச்சு. ஸோ அப்பொழுது நீங்கள் எல்லாரிடத்தில் அது அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்துக்கு ஒருவனாய் 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோஸ் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அவங்க கொஞ்சம் கனியை எடுத்துக்கொண்டு முழு கனியும் இல்லை, கொஞ்சம் கனியை கொண்டு அவர்கள் சொல்றாங்க இது நல்ல தேசம் என்று. சரியோ, ஆனா என்ன நடந்தது? அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாய் எதிர்த்து, அப்படி இருந்தும் அவங்க வேவு பார்த்து சொன்ன பிறகும், மனுஷன் சொன்ன பிறகும் இது நல்லதென்று சொன்ன பிறகு, கடவுள் ஏற்கனவே அவர் பிரவேசிக்க சொல்றாருண்டா சிந்திச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பொல்லாத ஈவுகளை கொடுப்பாரா? பாம்பை கேட்டா மீனை கேட்டா பாம்பையா கொடுப்பார், அப்பத்தை கேட்டா கல்லையா கொடுப்பார். சிந்திச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல காரியத்தை, இளைப்பாறுதல் உங்களுக்கு தேவை, உங்களுடைய ஆத்மாக்கு இளைப்பாறு, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு முழுவதுமே இந்த இளைப்பாறுதல் இல்லாதான். சோ அப்ப நீங்க அதை கேளுங்க. ஆண்டவற்ற இளைப்பாறுதல் இப்ப இருக்கிறதா இருக்கிறது. சோ அப்ப இவர்கள் என்ன, அதை கேட்டும் கூட இவர்கள் என்ன செய்யலையா, பிரவேசிக்காம போனார்கள். ஆண்டவற்ற கட்டளைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சோ கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை ஏமோரியின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமென். சோ இப்ப பாருங்க, இவர்கள் என்ன செய்யல, பிரவேசிக்கல. இவர்கள் என்ன செய்ய, முற்று முழுதாக இவர்களுடைய அவிசுவாசத்தினால இவர்கள் முற்று முழுதாக நிராகரிச்சிட்டார். ரைட். இப்ப ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே.
சோ அப்ப இவர்கள் உங்கள் 33 இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தை நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதராகிய ஒருவரும் காண்பதில்லை என்றும், எப்பன்னையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாய் யோசுவாதான் அதில் பிரவேசிப்பான். கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் கொள்ளை ஆவார்கள் அல்லது அழிஞ்சு போவார்கள், இவர்கள் ரட்சிப்பை இழந்து போவார்கள், இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ரட்சிப்பை இழக்கப் போறார்கள் என்று சொல்றவர்கள்லாம் என்ன செய்ய போறார்கள்? அவர்கள்லாம் பிரவேசிக்க போறீங்க. ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோமாம்? அன்றியும் உங்கள் நிமித்தம் கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளில் நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார். நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகள். ஆமென். சிந்திச்சு பாருங்க, என்ன நடந்தது? உங்களுக்கு இது தெரியணும். அங்க என்ன நடந்தது? நன்மை தீமை அறியாதவர்கள், வலக்கைக்கு இடக்கைக்கு வித்தியாசம் தெரியாதவர்கள், நன்மை தீமை அறிகிற விருட்சத்திலிருந்து புசிக்காதவர்கள் பரலோகத்துக்கு போயிட்டார்கள், கானான் தேசத்துக்கு போனார்கள், அடுத்த சந்ததி. ஆனா இவர்கள் அவிசுவாசியம் போனார்கள். ஆமேன். அவிசுவாசத்தினால பிரவேசிக்கல. அதே போல எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் இந்த அவிசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் சகல பாவத்தையும் சிலுவையில சுமந்துட்டார். தட் இஸ் ஃபினிஷ்ட். இனி பாவம் நமக்கு தடை இல்லை. ஒரே ஒரு பாவம் தான் தடை. அது என்ன? அவிசுவாசம். என்னத்தில் அவிசுவாசம்? அவருடைய சுவிசேஷத்துல நீங்க வைக்கிற அவிசுவாசம். ஆமீன். இன்றைக்கு ரச்சனையினால், இன்றைக்கு அவருடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிங்க. இன்றைக்கு கடவுளோட என்ஜாய் பண்ணுங்க. அவருக்குள்ள பிரவேசிச்சு உங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. நல்ல விதமா என்ஜாய் பண்ணுங்க. ஆமென். உங்களோட ஆத்மா பூரிப்படையட்டும், உங்களோட ஆவி பூரிப்படையட்டும். உங்களோட ரட்சிப்பின் நிச்சயத்தை ரட்சிப்பின் பாத்திரத்தை உங்களோட கையில ஏந்தி துதியுங்க கர்த்தரை. ஆடி பாடுங்க, துதியுங்க. ரட்சணிய நாள் இன்றைக்கென்று சொல்லி சும்மா உங்களுடைய ஆவி ஆத்மா சந்தோஷப்படட்டும், பூரிப்படையட்டும். நீங்க தொலைஞ்சு வந்த அந்த தொலைஞ்ச இடமாகிய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிங்க. இன்றைக்கு ரைட் நவ், இப்பவே உங்களுடைய இருதயத்தை திறவுங்க. கிறிஸ்துவனுடைய கிருபை பொருந்திய வார்த்தைக்கு திறவுங்க. ஆண்டவருடைய நற்செய்திக்கு திறவுங்க. இயேசுவே, இதோ நான் வருகிறேன், எனக்கு இன்னும் புரிய பண்ணுங்க, இன்னும் உங்களுடைய அன்பை எனக்கு காண்பீங்க. ஆமேன் என்று சொல்லி நீங்க இப்பொழுதே அவருடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிங்க. ரட்சிப்பின் நிச்சயம் உங்களை முழுமையா ஆளுகை செய்யட்டும். நீங்க போய் சேர்ந்த இடம் சரியான இடம் என்பதை உங்களோட ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவாராக. நீங்க அவருடைய பிள்ளை என்றதை அவர் உறுதிப்படுத்துவாராக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். ஆமேன்.